ஆல் ரைட் நண்பா. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம் ரோமன் அண்ட் பவுல் ஹேமன் எப்போ வந்து சேருவாங்க. ஸோ ஃபைனலி ரெண்டு பேர் வந்து ரீயூனைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ரெசல்மேனியா ரோமன் தோத்ததுக்கப்புறம் ரோமன் வந்து ஆஸ் அ ஃபேஸாக வந்து ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் பவுல் ஹேமன் அண்ட் ரோமனை நம்ம வந்து ரீயூனைட் ஆனது வந்து பார்த்துருக்கோம். ஸோ டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் பவுல் ஹேமன் அண்ட் ரோமன் கிட்ட பார்த்தீங்கன்னா சில பெரிய கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க. லைக் டபிள்யூ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போக போகுது அண்ட் எப்படி வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஆடியன்ஸை வந்து ரெலவெண்ட்டாக வச்சுருக்காங்க அண்ட் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரோமன் வந்து கோட்டா ஜான்சனா வந்து சொன்னது அண்ட் ஃபியூச்சர் பிளான் என்ன, அண்ட் ரோமன் வந்து ஹீலாக இருக்கிறது பிடிக்குமா ஃபேஸாக இருக்கிறது பிடிக்குமா, இந்த மாதிரி பல டாபிக்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் எஸ், அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். சூப்பரான வீடியோ இருக்க போது. ஸோ ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ நான் வந்து எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஷார்ட்கட்டாவோ அரகரியாவோ இல்லை வந்து கிரிஞ்செலாம் கிடையாது, ஆத்தென்டிக் அண்ட் ரியல் வீடியோவாக இருக்க போது. ஸோ ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்மளோட வைஸ் மேன் பவுல் ஹேமன் தன்னோட ஸ்டைலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, அதாவது இந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு விட எப்படி வந்து இப்போது நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கு, அதாவது 2019 அப்புறம் வந்து வேறு லெவலில் வந்து ஸ்டாக் வந்து ஏறி இருக்குது. ஸோ 2019 அப்புறம் இந்த கம்பெனி வந்து இன்னுமே வந்து வேறு லெவலில் வந்து ரீச் ஆகிருக்கு, க்ரோத் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான காரணம் வந்து நான் இந்த 3 பேரை வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு லீடர்ஷிப் ஆஃப் நிக்கான். இந்த மனுஷன் வந்து வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் வந்து லீடர்ஷிப் வந்து பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது மனுஷன் வந்து கிரியேட்டிவ் சீஃப் பவுல் லெவெக், அதாவது ட்ரிபிள் எச். அண்ட் மூணாவது மனுஷனுக்குலாம் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும். வி ஹேவ் பிளெஸ்ட் டு ரோமன் ரெயின்ஸ் எ சிங்கிள் பிகெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அட்ராக்ஷன் இன் ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட், த ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து என்ட்ரி பண்ணுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட சோஃபாவில் வந்து உட்காராங்க. தென் வந்து ஆங்கர் வராங்க. அண்ட் அந்த ஃபீமேல் ஆங்கர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரோ எங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்பா, அந்த மாதிரி நாங்கள் வந்து பேக் ஸ்டைலில் வந்து பேசியிருந்தோம். ஸோ இன்ட்ரோலாம் வந்து முடியுது அண்ட் ஷோவோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கர் வந்து முதல் கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப் வந்து வைக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் கூட நீங்கள் வந்து டீல் பண்ணியிருக்கீங்க அண்ட் கரண்ட்லி ரோமன், இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் வந்து பிரைமரி ஸ்மாக்டவுனோட பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய டீல் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அண்ட் ரோமன் சொல்கிறாரு, இது வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் டீலு ஆஃப் ஆல் டைம். ஆனஸ்ட்லி இது வந்து ஒரு பெரிய டீலு அண்ட் இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து சேஞ்ச் பண்ண போகுது. நாங்கள் வந்து லைஃப் டைமாக வந்து டிவியில் தான் வந்து இருந்திருக்கோம் அண்ட் கண்டிப்பாக இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சேஞ்சிங்காக வந்து இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரீமில் வந்து போக போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக டிவியில் இருந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீமில் போகிறோன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸாக வந்து இருக்க போகுது. தென் ஆங்கர் வந்து கேட்குறாரு, ஸோ டபிள்யூ வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் சேர்றதால நாங்கள் வந்து டபிள்யூவில் சில ஏஜியர் அண்ட் பிளட்லாம் அதிகமாக வந்து பார்க்கலாமா, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. தென் ரோமன் வந்து அதை பற்றி வந்து பேசுகிறாரு. ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, அஃப்கோர்ஸ் இதை வந்து அலோவ் பண்ணப்படும், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் இருக்கால பவுல் ஹேமன் வந்து ஆல் ஆஃப் ஃபேமில் பேசின பேச்சில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவரை வந்து நம்ம விட்டோன்னா தீச்சி விட்டுருவார். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து என்ஜாயபுளாக இருக்க போது நான் வந்து அதை என்ஜாய் பண்ண போகிறேன். பட் இன்னொரு சைடில் பார்த்தா இந்த பிஜியில் இருந்து நாங்கள் வந்து பண்ண வேலையே கிடையாது. பிஜியில் இருந்து நாங்கள் வந்து சில கஷ்டமான வேலை வந்து பண்ணியிருக்கோம். லைக் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து பேச முடியாது, அதெல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்குது. பட் அதை மீறியும் நாங்கள் வந்து அதை கன்வே பண்ணுறது, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமலே வந்து நாங்கள் வந்து என்னோட இன்டென்ஷன் வந்து ரிவீல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் அந்த சேலஞ்ச் வந்து பிடிக்கும். அண்ட் நான் வந்து இங்கே யாரையும் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து பண்ணல. எங்களுக்கு முன்னாடி வந்து பழைய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களாம் வந்து ஏஜியராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நான் வந்து அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. பட் இந்த டைமில் நாங்கள் பிஜியாக இருந்தும் வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கோம். அந்தமாரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமலே நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் நல்லாவும் வந்தது நான் வந்து சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக இது வந்து எங்களுக்கு வந்து ரீச் வந்து நல்லா கொடுத்துருக்கு. நாங்கள் வந்து மோர் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணோம், பல மக்கள் கிட்ட நாங்கள் வந்து போய் சேர்ந்தோம் இந்த மாதிரி விஷயத்தால். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஏன் நெட்ஃப்ளிக்ஸில் போகிறது வந்து என்ஜாயபுளாக இருக்கும். தென் பவுல் ஹேமன் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. பவுல் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து இதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து டிபெண்ட் ஆகும் ஸ்டோரி மேலே. இந்த ஸ்டோரி வந்து எப்படி எண்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி வந்து ஒரு கிஸ்ஸு கொடுத்து வந்து எண்ட் ஆகுதுன்னா கிஸ்ஸை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி வந்து ஒரு பஞ்சை வச்சு எண்ட் ஆகுதுன்னா பஞ்சை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை இந்த ஸ்டோரியில் வந்து மோர் அக்ரெசிவ் வந்து தேவை, இன்னும் வந்து ப்ரூட்டலிஸ்ட் தேவைன்னா அந்த ஸ்டோரி லைன் படி தான் நாங்கள் வந்து அந்த ஸ்டோரி லைனில் என்ன டிபெண்ட் ஆகுது, என்ன வந்து தேவை, அதை பார்த்து தான் நாங்கள் வந்து அந்த ஸ்டோரி லைனில் அதை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ சும்மாலாம் வந்து கிடையாது, இட்ஸ் டிபெண்ட் ஆல் ஸ்டோரி லைன் அந்த மாதிரி பார்த்தா பவுல் வந்து சொல்கிறாரு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போனால் கூட எல்லாத்துலேயும் நம்ம அந்த மாதிரி பார்ப்போம்லாம் கிடையாது, அந்த ஸ்டோரி லைனுக்கு அது தேவையா அதுதான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுன்றது பவுல் பார்த்தா இங்கே வந்து சொல்ல வராரு. தென் அந்த ஃபீமேல் ஆங்கர் வந்து சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் எங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். பை தி வே இவ வந்து செலிபிரிட்டி
பிளேயர்ஸ் அண்ட் அத்லீட்ஸை வந்து கவர் பண்ணுவாப்புல, அவங்கள பற்றி வந்து பேசுவாப்புல. அண்ட் நான் வந்து இந்த கம்பெனிஸ் அண்ட் மார்க்கெட்டோட அனலைஸ்லாம் வந்து பண்ணுவேன். இது வந்து என்னோட வேலை. இதுதான் வந்து எங்களோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வந்து என்ன கதைன்னா, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போக போகிறீங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் டேட்டா வந்து இருக்குது. ஸோ அந்த டேட்டா அந்த அனலைசிஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்களா, அதை பார்ப்பீங்களா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கம்பெனி வைஸ், பிஸ்னஸ் வைஸ் அந்த அனலைசிஸ் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. தென் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோமன் பண்ணுறாரு. அண்ட் ரோமன் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் வந்து தேவை. எல்லா டேட்டா வந்து நாங்கள் வந்து பார்த்தா தான் வந்து எங்களுக்கு வந்து புரியும். அண்ட் அந்த அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அதை நாங்கள் வந்து புரிஞ்சுப்போம். அந்த அனலைசிஸ் நாங்கள் வந்து புரிஞ்சுப்போம். பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்கிரிப்டட் அண்ட் இதனால வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எது வந்து பெஸ்ட்டு, நாட் ஓன்லி ஃபார் அஸ், ஃபார் த ஆடியன்ஸ் ஆல்சோ. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்கிரிப்டடு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சால், இந்த அனலைசிஸ் இந்த அல்காரிதம்லாம் தெரிஞ்சால் எங்களால் வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாக தர முடியும் எங்களோட ஃபேன்ஸுக்காக. அண்ட் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் எங்களோட ஜாப்புக்காக. ஆல்சோ பாவலேம்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு, இது வந்து எங்களுக்கு மட்டும் பெனிஃபிஷியல் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலாக வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏதோ ஒரு நியூஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரீசென்ட்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து விட்டுருந்தாங்க. டபிள்யூல இருக்கிற 2 மோஸ்ட் இம்பாக்ட் சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்தா அதில் வந்து ஃபியூச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தா வேறு லெவலில் ரீச்சில் இருக்காங்க, பெரிய ஸ்டாராக இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தா ரோமன் வந்து ஆஃப்டர் ரெசல்மேனியா அவர் வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து போடல. ஸோ ரெசல்மேனியாக்கு அப்புறம் பார்த்தா ஏப்ரல்லேருந்து அவர் வந்து எந்த போஸ்ட்டுமே வந்து போடல. அண்ட் கிட்ட 15 to 18% சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தோன்னா ரோமன் பின்னாடி இருந்திருக்காங்க. ஈவன் வந்து ரோமன் பார்த்தோன்னா சின்ஸ் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இல்லை, ஆக்டிவாக இல்லை, ஒரு போஸ்ட் கூட போடல. பட் ஹீ வாஸ் ஸ்டில் ஆன் த டாப். ஸோ டபிள்யூ வந்து வெறும் உங்களுக்கு வந்து ஒரு டாப் சூப்பர் ஸ்டார் மட்டும் தரல, உங்களுக்கு வந்து உங்களோட ரீச்சை வந்து கொடுக்கறதுக்கு கூட சோஷியல் மீடியாவில் வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. தென் ஆங்கர் வந்து கேட்குறாங்க UFC அண்ட் டபிள்யூட மர்ஜர் பற்றி. ஸோ ஆங்கர் கேட்குறாங்க, ஸோ டபிள்யூ அண்ட் UFC நீங்கள் வந்து இப்போ டுகெதராக இருக்கீங்க, மர்ஜ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது, என்ன கதைன்னு வந்து கேட்குறாங்க. ரோமன் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ரோமன் சொல்கிறாரு, இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிஸ்னஸ். எண்டோன்னு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து எங்கள் இதுக்கு வந்து வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக வந்து மாறி இருக்கு, பெரிய அனலைசஸாக வந்து மாறி இருக்கு. எங்களோட க்ரோத் வந்து இன்னுமே வந்து அதிகமாக வந்து போயிருக்கு இந்த ஒரு மர்ஜால். தென் பவலேமன் சொல்கிறாரு, அவ்வளோ ஏன் நீங்கள் உங்கள் பின்னாடி பாருங்கள், அந்த LED ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கு. ஸ்டாக்லாம் பார்த்தோன்னா மேலே 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 போயின்னு இருக்கு, அப் அப் அப். யாரால் அகைன் சொல்கிறேன், நிக் கான், ட்ரிபிள் எச் அண்ட் ரோமனால். தென் அந்த ஆங்கர் வந்து கேட்குறாங்க, ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ க்ரோயிங்கில் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரீசெண்ட் டைமில் இன்டர்நேஷ்னல் ஷோலாம் வந்து பண்ணியிருக்கீங்க அண்ட் வேர்ல்டு வைடாக வந்து மக்கள் உங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வந்து கேட்குறாங்க. தென் ரோமன் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ரோமன் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இன்டர்நேஷ்னல் ஷோலாம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் அது வந்து சூப்பராக போயின்னு இருக்குது. நாங்கள் ஏன் அது பண்ணுறோன்னா இது வந்து எங்களுக்கும் மக்களுக்கும் வந்து இருக்கிற அந்த கேப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகுது. தென் ஆங்கர் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க ரோமன் கிட்ட, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கா, அதாவது இந்த இடத்துல நாங்கள் வந்து போனோன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் யாருன்னு வந்து தெரியாது, பட் நீங்கள் வந்து போகிறீங்க அண்ட் ஷாக்கிங்லி ஹே ரோமன் ரிங்ஸ் பாது அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு வந்து ரோமன் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ ரோமன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு, லாட் ஆஃப் டைம் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்கணும்னா, நான் வந்து யூஎஸில் வந்து போயிருந்தேன் அண்ட் அது வந்து பாட்டம் ஆஃப் கரேபியனில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஐடியா கிடையாது அங்கே போனால் நம்மளுக்கு வந்து யாருக்குமே தெரியாதுன்னு. பட் நாங்கள் ஏர்போர்ட்டில் போகும்போது நிறைய பேருக்கு வந்து அங்கே தெரிஞ்சது ஹே ரோமன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எங்களோட பிஸ்னஸோட ரீச்சால் க்ரோத்தால் ஸோ அதை வந்து பார்க்க ரொம்ப வந்து நல்லா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய வாட்டி வந்து நடந்திருக்கு. தென் அந்த ஆங்கர் வந்து ஸ்டோரி லைன் பற்றி வந்து பேசுகிறாங்க. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவலேமன் கிட்ட வந்து பேசியிருக்காங்க அண்ட் ஐடியாவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கர் சொல்கிறாங்க, இப்போ டிவியில் நீங்கள் வந்து ஸ்டோரி லைன் வந்து பண்ணின்னு இருக்கீங்க அண்ட் மக்களுக்கு வந்து உங்களை வந்து ஆஸ் அ ட்ரைவல் சீஃபாக தெரியும் அண்ட் பவலேமனை வந்து ஆஸ் அ வைஸ் மேனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் இந்த கேள்வி கேட்குறதுக்கு. ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கீங்க அண்ட் கேரக்டராக வந்து இப்போ டிவியில் இருக்கீங்க. ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஜே உசோ அதாவது பிளட்லைன்னு நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் வந்து பண்ணின்னு இருக்கீங்க. ஸோ ஜே உசோ அவங்களாம் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கீங்க, குழந்தைலேருந்து வந்து ஒன்றா இருக்கீங்க. ஆல்சோ அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாங்க, என்னோட இந்த மேல் ஆங்கர் வந்து சின்ன வயசுலேருந்து டபிள்யூ வந்து பார்க்குறாப்புல. ஸோ அதனால வந்து அவன் ஒரு ஃபேனாக இருக்கான். பட் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஒருத்தர் அடல்ட்டாக இருக்கான் அண்ட் சடன்லி அவன் வந்து இந்தமாரி டபிள்யூ பார்க்குறான்னா
அது வந்து கஷ்டமாக இருக்கும், அவன் பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஸ்கிரிப்டடு அண்ட் அதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி கேள்வியில் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த நியூ ஆடியன்ஸை அடல்ட் ஆடியன்ஸை நீங்கள் வந்து எப்படி வந்து ரெலவெண்ட்டாக வச்சுருக்கீங்க, நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ரோமன் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த 2 ஆடியன்ஸை வந்து ஒன்றா வந்து சர்வ் பண்ணுவோம், 2 ஆடியன்ஸும் வந்து எங்களோட ப்ரியாரிட்டி. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 விஷயத்தையும் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம், எங்களோட ரியல் லைஃப்பையும் அண்ட் எங்களோட இந்த ஸ்டோரி லைனையும் பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த 2 ஆடியன்ஸும் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. அதாவது சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் பார்க்குறோம் அண்ட் ஒருத்தர் வந்து அடல்ட்டாக இருக்கான், பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம், ஹார்டாக இருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் புரியுதில்ல. ஸோ இந்த 2 ஆடியன்ஸை நாங்கள் வந்து சர்வ் பண்ணோம், அவங்கள வந்து டெலிவர் பண்ணோம் ஆஸ் அ டேலண்ட். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ போன வாரம் நாங்கள் என்ன பண்ணோம் அதை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பவலியன் வந்து என்ன இந்த போன வாரம் என்ன நடந்தது வந்து சொல்லியிருந்தோம், பட் நான் வந்து அதை இது பண்ணல. ஸோ இது வந்து கேட்கவே ரொம்ப காண்டாக இருக்கும். போன வாரம் இதுக்கு முன்னாடி போன வாரம் நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணும் வந்து ரிமைண்ட் பண்ணுறது, பட் இது வந்து நாங்கள் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எங்களோட பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். அண்ட் ஒருத்தன் புதுசாக வரானா நாங்கள் வந்து அதுக்காக என்ன பண்ணுவோம், ஸோ அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வாரம் வந்து எங்களோட ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து காமிப்போம். இதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் வந்து நடந்திருக்குன்னு ஷார்ட் கட்டாக பார்த்தோன்னா ஸ்டோரி லைன் வந்து காட்டுற மாதிரி பார்த்தோம், ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து காட்டும். அண்ட் அது எதுக்காக, அந்த புது ஆடியன்ஸ் வந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சடன்லி வந்து ஒரு இதுவாகிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து புரியும். இந்த வீடியோ பேக்கேஜ் பார்த்துட்டாங்கன்னா ஓ இதுதான் கதையா அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து காட்டும். அண்ட் ஸ்கிரிப்டில் வந்து சில விஷயம்லாம் ஆட் பண்ணோம். ஸோ பழைய ஆள் இல்லை புது ஆளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து சில விஷயம்லாம் வந்து நாங்கள் இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் எஸ் நாங்கள் வந்து 2 ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி தான் இருப்போம், டெய்லி ஆடியன்ஸ், சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஆடியன்ஸ் அண்ட் புது ஆடியன்ஸ், நியூ கம்மர் வரவங்கள. தென் பவுலேமன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு. பவுலேமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த விஷயத்தை ஒரு சிட்காம் தியரின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் கைஸ் இதெல்லாம் சும்மா கிடையாது, சும்மா வாய்க்கு வந்து பேசுறதுலாம் கிடையாது, நீங்கள் போய் கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணலாம். சிட்காம் தியரின்னு வந்து இங்கே பவுலேமன் சொல்கிறாரு. அண்ட் இந்த சிட்காம் தியரியில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீரீஸு, அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டார்டிங் எபிசோடில் வந்து ஒருத்தர் அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அடிக்கடி வந்து மாற்றி மாற்றி வந்து அவங்களோட பேரை வந்து சொல்லுவாங்க. ஏன் அவங்க வந்து திரும்பி திரும்பி அவங்களோட பேரை வச்சு வந்து கூப்பிடுவாங்க பேசுவாங்கன்னா உங்களோட மைண்டில் வந்து அது செட் ஆகிறதுக்கு, ஃபேன்ஸோட மைண்டில் பார்த்தோன்னா அந்த நேமில் வந்து செட் ஆகிடும் ஸ்டார்டிங்கில். ஸோ இதுதான் வந்து சிட்காம் தியரின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த விஷயத்தை நான் வந்து கிட்ட 40 வருஷமாக வந்து இந்த கம்பெனியில் வந்து பண்ணின்னு இருக்கேன். நான் எப்போவுமே ஒரு ஷோவில் இருக்கேன்னா நான் வந்து எப்போவுமே நினைப்பேன் இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு புது ஃபேனு, இவங்களுக்குலாம் வந்து ஒன்றும் தெரியாது, அது ஏற்ற போல தான் நான் வந்து மைண்டில் வந்து வச்சுப்பேன். அண்ட் நான் வந்து ஃபேன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நான் தான்ப்பா பவுலேமன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நான் தான் பவுலேமன், அண்ட் இவர் வந்து உங்களோட ட்ரைபல் சீஃப் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட மைண்டில் நான் அப்படி தான் வச்சுருப்பேன், இவங்க எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது, இவங்கள வந்து ஒரு புது ஃபேன்ஸ். தென் அந்த ஃபீமேல் ஆங்கர் இன்னொரு விஷயம் வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸை எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்கள வந்து எப்படி நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க வைக்கிறீங்க. அண்ட் பவுலேமன் சொல்கிறாரு, லுக் ரோமன் ரிங்ஸ் இவனால தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்தாங்கன்னா யார் தான் வந்து பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, சும்மா ஃபன்னாக. தென் அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாங்க, ஸ்டெஃப்னி மிக்மேன் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, 40% வந்து ஸ்டோரி தான் வந்து டிபெண்ட் ஆகுது, நாங்கள் வந்து ஸ்டோரி டெல்லு வந்து எப்படி பண்ணுறோம் அதுதான் வந்து ஒரு பெரிய கீன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ராக்ட் பண்ணோம் ஃபீமேல் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்டெஃப்னி வந்து சொல்லியிருக்காங்க. தென் பவுலேமன் சொல்கிறாரு, ஆஃப்கோர்ஸ் அண்ட் கம்பெனியில் எங்கள் டபிள்யூ கம்பெனியில் இப்போதைக்கு பெஸ்ட் ஃபீமேல் ராஸ்டர் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து சும்மா அந்த செக்ஸுக்கோ அந்த அப்பீலுக்கெலாம் வந்து கிடையாது, அவங்க வந்து பெஸ்ட் ரெஸ்லராக இருக்காங்க, பெஸ்ட் அத்லீட்டாக இருக்காங்க. ஏன் ரவுண்டா ரோசி அவங்களும் வந்து இந்த கம்பெனியில் வந்தாங்க அண்ட் தன்னோட ஒரு புது விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாங்க, தன்னை வந்து ஒரு கேரக்டராக வந்து இந்த கம்பெனியில் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க, ஆக்டிங்கை வந்து ட்ரை பண்ணாங்க. இன்னொரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்க வந்து டென்னிஸ் ஆடுவாங்க, அவங்களும் வந்து இந்த கம்பெனியில் வந்தாங்க, ஆஸ் அத்லீட்டாக வந்து இருந்தாங்க அண்ட் தன்னோட ஆக்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கூட கொடுக்குறோம், நீங்கள் ஒரு அத்லீட்டாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிங் கரியரும் வந்து இங்கே கிடைக்குது, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து மாறுறீங்க. தென் அந்த ஆங்கர் வந்து ஜான்சனா வந்து ரோமன் பற்றி பேசினார்ல, நான் கூட அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த கம்பெனிக்காக நீங்கள் தான் வந்து ஒரு சென்ட்ரல் கேரக்டராக இருக்கீங்க, இந்த கம்பெனியோட ஒரு பெரிய ஃபேஸாக வந்து இருக்கீங்க. ஸோ இதே தான் வந்து ஜான்சனாவை வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்திருக்காரு, நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட ஒரு பிக் ஸ்டாராக இருக்கீங்க. அண்ட் அந்த இன்டர்வியூவில் ஜான்சனா முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, 2012 வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து உங்களை வந்து பிடிக்காது, அதை மீறியும் நீங்கள் வந்து மெயின் இவெண்ட்டில் வந்து பண்ணியிருந்தீங்க, நிறைய விஷயம் வந்து பண்ணியிருந்தீங்க, பட் ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்கல. பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணீங்க. ஆனால் அண்ட் இப்போது அந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து போயிருக்கு, இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து வேற லெவலில் வந்து க்ரோத் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ரோமன் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் டேட்டா வந்து எப்போவுமே வந்து போய் சொல்லாது அண்ட் நான் வந்து உங்கள் கூட அக்ரி பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே மெயின் விஷயம் என்னென்னா, நம்மளால் வந்து எல்லா
எல்லா ஃபேன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ண முடியாது. எங்ககிட்ட வந்து ஒரு கிரேட் டீம் இருக்குது, இந்த சக்ஸஸ்க்கு வந்து நான் காரணம் கிடையாது, எங்களோட டீம் வந்து ஒரு பெரிய காரணம். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 60 பேர் இருக்காங்க, அவங்க வந்து ரோமனை தான் வந்து கோட்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் கீழே இங்கே வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்டர்டேக்கர் தான் வந்து கோட்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு மனுஷன் கிட்ட அந்த 2 மனுஷன் கிட்ட போய் ஆர்கியூ வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஆர்கியூ வந்து பண்ணுற இது கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்கும். ஆல்சோ பாவலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு, இந்த பேண்டமிக் யாராவது வரும்போது, கோவிட் வரும்போது எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து டவுன்ஃபாலில் போகிற மாதிரி இருந்தது, அரீனா வந்து காலியாக இருந்தது, டிக்கெட்டு கிடையாது, காசும் கிடையாது. பட் ரோமன் வந்தான் அண்ட் அவன் வந்து வேற லெவலில் வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொண்டு போனான். இந்த மனுஷன் தான் வந்து கேரி ஆன் பண்ணான் அந்த மாதிரி டைமில். அண்ட் இந்த கம்பெனியை வந்து வேற லெவலில் வந்து ரீச்சில் வந்து கொண்டு வந்திருக்கான். தென் ஆங்கர் வந்து கேட்குறாங்க, இந்த கம்பெனியோட நீங்கள் வந்து சென்ட்ரல் கேரக்டராக இருக்கீங்க, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ இதை பொசிஷன் நீங்கள் வந்து எப்படி கீப் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ ரோமன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இது ஒரு சிஸ்டம் தான், ஓவர் த சிஸ்டம். நாங்கள் வந்து எங்களோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோமோ அதை வந்து பெஸ்ட்டாக கொடுப்போம். அண்ட் போன வாரம் என்ன பண்ணோம் அது வந்து அந்த கதை கிடையாது, நாங்கள் வந்து அதை டச் பண்ண மாட்டோம். இப்போ என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சரில் என்ன வந்து பண்ண முடியும், அதுவும் வந்து எங்களோட பெஸ்ட்டாக வந்து தரணும். ஒரு வகையில் நாங்கள் வந்து ஆட்டோ பைலட் மோட்லேயே இருப்போம் அந்த மாதிரி பார்த்தா ரோமன் வந்து சொல்கிறாரு. தென் அந்த ஆங்கர் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி உங்களோட பெல்லைனோட ஸ்டோரி லைன் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ரியல் லைஃப்லேயும் வந்து நீங்கள் வந்து பிரதராக இருக்கீங்க, கசினாக இருக்கீங்க, நீங்கள் ஜிம்மி அவங்களாம். ஸோ இந்த ஸ்டோரியில் நீங்கள் வந்து எப்படி கொண்டு போகிறீங்க? ஐ மீன் நீங்கள் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறீங்க, ரோமன், உசோ அந்த மாதிரிலாம். ஆனால் டிவியில் அண்ட் ரியல் லைஃப்லேயும் நீங்கள் வந்து ஒரு இதுவாக இருந்திருக்கீங்க, ஒன்றா இருந்திருக்கீங்க, சொந்தக்காரங்களாக இருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரோமன் வந்து சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப முக்கியம், நாங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ரோமன் ஒரு கேரக்டர் இருக்குது அண்ட் என்னோட இது வந்து ஜோ ரியல் கேரக்டர். நாங்கள் சின்ன வயசில் உசோ நாங்களாம் வந்து ஒன்றா வளர்ந்துருக்கோம். அண்ட் உசோ வந்து டிவியில் உசோன்னு ஒரு கேரக்டர் இருக்காப்புல. நான் வந்து சும்மா அவனுக்கு கூப்பிட்றேன், ஹே ஜே அந்த மாதிரி வந்து பேசுகிறேன்னா. பட் ஆனால் எங்கள் 2 பேருக்கும் தெரியும், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கோம். அண்ட் ஜேவோட ஒரிஜினல் நேம் வந்து ஜோஸ், அவனோட ஒரிஜினல் நேம் அது. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அண்ட் அதை வந்து இன்னும் கிளியரிட்டி கொடுக்கணும். அதில் வந்து அந்த ஸ்டோரி லைனில் வந்து இமோஷனல் ஆங்கிள் வந்து கொண்டு வரணும். இமோஷனலி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரியல் லைஃப் ஆங்கிளையும் அண்ட் இந்த ஃபிக்ஷனல் ஆங்கிளையும் வந்து மிக்ஸ் பண்ணுவோம், போத்தை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஐ திங்க் நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏஸ் நான் சொல்ல வர்றது அதுதான், இமோஷனலி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 ரியல் லைஃப்பையும் அண்ட் ஃபிக்ஷனல் இதையும் வந்து ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து சொல்கிறாரு. தென் பவுலே வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுன்றீங்களே, எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து தேவையே கிடையாது. நான் கிட்ட 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்னு ஒருத்தன் ஜென்டில்மேன் கூட ஒர்க் வந்து பண்ணுறேன். அவன் கூட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து UFC சாம்பியன், NCAA சாம்பியன் அண்ட் WWEல வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். அண்ட் அவன் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து ஒரு பெஸ்ட் அத்லீட். அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து யார் கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அவனை மீறி நான் வந்து ரோமன் கூட வந்து ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் ரோமன் வந்து ஒரு பெஸ்ட் அத்லீட். நான் வந்து ரோமன் கூட இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் வந்து தேவை கிடையாது. நான் ஜஸ்ட் ரோமனை ஹைப் தான் பண்ணுவேன். இதுதான் உங்களோட ட்ரைவல் சீஃப் அது இது, நான் வந்து ஜஸ்ட் ஹைப் தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கெலாம் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தேவை கிடையாது. சில விஷயத்துக்காக நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலியம் வந்து ஸ்கிரிப்ட் பற்றி வந்து ஒரு டீட்டில் வந்து ஷேர் பண்ணுறாரு. அண்ட் நண்பா இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அகைன் ரிமைண்டர், சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் வந்து போடுங்க. உங்களோட சப்போர்ட் நமக்கு வந்து தேவை. ஓகே, ஸோ இப்போ இன்டர்வியூட எண்டில் நம்ம வந்து வந்துட்டோம். ஆங்கர் வந்து கேட்குறாங்க பிளட் லைனோட ஸ்டோரி லைன் பற்றி, இந்த கதை எப்படி தான் போகுது, எப்படி நாங்கள் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது. பவுலியம் வந்து சொல்கிறாரு, இந்த ஸ்டோரி லைன் இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ரோமன் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்ல வராரு, ரோமன் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறாரு. ஸோ வாட் ரோமன் ட்ரை டு டெல் அஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலியம் வந்து சொல்கிறாரு. அதுதான் வந்து இந்த ஸ்டோரி லைனோட ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்க போது வந்து சொல்கிறாங்க. தென் ஆங்கர் சொல்கிறாங்க, நான் வந்து கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேனே, இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயின்னு இருக்குது. அண்ட் இதில் நான் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஆஸ் அ ஹீலாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குமா இல்லை ஆஸ் அ ஃபேஸாக வந்து பிடிக்குமா எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ரோமன் வந்து சொல்கிறாரு, அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆஸ் அ ஹீலாக இருந்து தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. ஸோ நான் வந்து ஹீலாக தான் இருந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் எஸ் ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்க போது. இது ஐ மீன் ஹீலோ ஃபேஸ்ன்னு சொல்லணும்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் எஸ் நான் வந்து ஆஸ் அ பேட் காய் தான் வந்து என்ஜாய் பண்ணேன் அந்த மாதிரி வந்து ரோமன் சொல்கிறாரு. அண்ட் ஆங்கர் வந்து சொல்கிறாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரோமன் அண்ட் பவுலியம் அண்ட் இந்த ஷோ பார்த்தா முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு தரமான இன்டர்வியூ வந்து நடந்திருக்கு. நிறைய விஷயம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் எஸ் இதில் வந்து அவங்க கேரக்டராக பேசல, ரியல் லைஃபாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.